சமீபத்தில் நடிகர் கமலஹாசன் அவர்கள் வந்து ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ள மாட்டிக்கிட்டு தவிச்சாங்க இல்லையா? தமிழ்ல இருந்து தான் கன்னட மொழி உருவாச்சுது அப்படின்னு சொல்லி அதை எப்படி நீங்க சொல்லுவீங்க? அந்த அரசியல் இன்னும் வலுப்படலை. அந்த அரசியலை யார் கொண்டு போறது? இப்பதான் ஒரு 40 ஆண்டுகளாகத்தான் இது பேசப்படுது. யாரோ சீமானால பேசப்படுது. தமிழ் தான் எல்லாத்துக்கும் மூலமொழி அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் ஏதாவது உங்களால? தான் வந்து காரைக்குடியில நின்ன உடனேயே என்னால தான் காரைக்குடிங்கிற ஊரே உலகுக்கு தெரிஞ்சது. அந்த மாதிரி ஒரு இழிவான கண்ணோட்டம்லாம் இங்கே தமிழர்கள்ட்ட யார்ட்டையும் கிடையாது. அன்றைக்கு ஆதி திராவிடன்னு சொன்னது தவறு, இழிவானது, வேண்டுமென்றே திணிக்கப்பட்டதுன்னு யாராவது சொன்னால் அது மிக பெரும் மோசடி. மக்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி முப்பாட்டன் டைரியில் ரொம்ப காலமாக குழப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ஒரு தெளிவான முடிவு இன்றைக்கி வந்து நான் கிடைக்க போகுது அப்படின்னு நான் நம்புகிறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, தெலுங்கு மொழி பேசக்கூடியவங்கன்னா அதில் பழங்குடி மக்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள குறிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆதி ஆந்திரர்கள் அப்படின்னு நம்ம பயன்படுத்துகிறோம். இது கன்னடம் மொழி பேசக்கூடியவங்கள ஆதி கன்னடர்கள், ஆதி மலையாளிகள் அப்படின்லாம் நம்ம பயன்படுத்தும் போது தமிழர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து நம்ம சொல்லும்போது ஆதி தமிழர்கள் அப்படின்னு நம்ம பயன்படுத்துறதில்ல. அதுக்கு பதிலாக ஆதி திராவிடர்கள் அப்படிங்கிற ஒரு சொல்லை நம்ம காலமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இதற்கு எதிராக நிறைய குரல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதற்கான தெளிவான விளக்கம் அப்படிங்கிறது நம்முடைய தலைமுறைகள் கிட்ட போய் இன்னும் சரியாக சேரலை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதற்கான ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த குழப்பத்திலிருந்து நம்ம எளிமையாக வெளியே வந்துட முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுக்கு இன்னைக்கு நம்ம கூட தொடர்பில் இருக்கக்கூடியது, இந்த கேள்விக்கெல்லாம் விடை நான் யாருக்கிட்ட இருந்து கொண்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய இளைய மகன் திரு பொழிலன் அவர்கள். சமீபத்தில் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய ஒரு கட்டுரை படிக்க நேர்ந்தது. ஆதி திராவிடர் அப்படிங்கிறது ஒரு வரலாற்று பிழை அப்படிங்கிற மாதிரி அந்த கட்டுரை இருந்தது. அதில் நம்முடைய கேள்விகள் அனைத்துக்குமான பதில், நம்முடைய குழப்பங்கள் அனைத்துக்குமான தெளிவு அப்படிங்கிறது அந்த கட்டுரையில் இருக்குது. அது தொடர்பாக தான் பல விடயங்களை இன்றைக்கி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஐயா வணக்கம். ஐயா, எனக்கு முதல்ல நான் உங்களை பற்றி சொல்லணும். பெருஞ்சித்திரனார் அவர்களுடைய மகன் வந்து இந்த பணியில் இருக்கிறது, தமிழ் தொடர்ந்து அவருடைய வழியில் அவரை பின்பற்றி அவருடைய சேவைகளை வந்து நீங்கள் தொடர்ந்து செய்கிறீங்க அப்படிங்கிறது மகிழ்ச்சிக்குரிய விஷயம். ஐயா, இன்றைக்கி நம்ம எதை பற்றி நம்ம பேசணும் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்னா, நான் சொன்னது தான் ஆரம்பத்தில் சொன்னது, தெலுங்கு பேசக்கூடிய மக்களை தொல்குடி மக்களை வந்து ஆதி ஆந்திரர்கள் தானே நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி கன்னட மொழி பேசக்கூடியவங்களை அந்த தொல்குடி மக்களை நம்ம ஆதி கன்னடர்கள்னு சொல்கிறோம், ஆதி மலையாளிகள்னு எல்லாரையுமே சொல்கிறோம். தமிழர்களை மட்டும் காலமாக ஏன் திராவிடர்கள்னு நம்ம குறிச்சிக்கிட்டு இருக்கோம்? ஆதி தமிழர்கள்னு தானே நம்ம சொல்லணும். அதுதானே நம்முடைய உரிமை, அதுதானே முறை, அதுதானே சரி. எப்படி இந்த பழக்கம் நம்மளுக்குள்ளால வந்தது? அதை தவிர்க்க வேண்டிய கட்டாயம் எதனால் நமக்கு ஏற்பட்டுச்சு? முதல்ல இந்த ஊடகத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் நன்றியும். நீங்கள் பல்வேறு ஊடகங்கள் இருக்குது, தமிழர்களுடைய தமிழுடைய பழமை செய்திகளை எல்லாம் மீட்டு கொண்டு வர வேண்டுங்கிற ஒரு நோக்கத்தோடு நீங்கள் தொடங்கியிருக்கிறீங்க. நன்றி. அந்த வகையில் நீங்கள் முன்னெடுத்திருக்கிற இந்த முயற்சிகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்து கொள்கிறோம். முதல்ல தமிழர்கள்ட்ட கடந்த காலங்களில், மிக பழங்காலங்களில் குல வாழ்க்கை முறை தான் இருந்தது. ஒவ்வொரு குலம் என்பது அவரவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறைகளில் இருக்கக்கூடிய, இயற்கை சூழல்களில் இருக்கக்கூடிய, இப்போ குறிஞ்சி நில மக்கள் இருந்தாங்க. இது மட்டும்தான் ஐவகை நிலம். வேறு உலகத்தில் வெவ்வேறு நிலங்கள் உண்டு. இப்போ ஐரோப்பாவில் பல நாடுகளே இருக்குது, ஜெர்மன் இருக்குது, ஃப்ரான்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஐவகை நிலம் கொண்ட நாடுன்னு சொல்ல முடியாது. ஆனால் தமிழ்நாடு ஒரு ஐவகை நிலத்தையும் கொண்ட நாடு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அப்படிங்கிறதும் பாலையும் உள்ளடங்கிய ஒரு பகுதி. எந்த ஒரு ஒற்றை நாடுமே ஐவகை நிலங்களையும் சார்ந்த நாடுகளாக இல்லை. அதனால் இங்கே ஒரு நீண்ட நெடிய வாழ்க்கை முறைகள் இங்கே இருந்திருக்குது. எல்லா வாழ்க்கை முறைகளினுடைய எல்லா தொழில்களும் இங்கே ஈடுபட்டிருக்கிறாங்க. குறிப்பாக கடலோடிகளாக இருந்திருக்கிறாங்க. கடலோடிகள் தான் இருக்கிறதுலையே மிக பெரும் அறிவியல் புலத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு குமுகம், ஒரு சமூகம். எல்லா துறை அறிவும் இருந்திருக்கும், எல்லா அறிவும் இருக்கும். அப்போ அவர்களால் தான் வானியல் அறிவு நிறையா கண்டறிய முடிஞ்சது. அதனால் குல வாழ்க்கை முறை இங்கே அதிகம். அப்படி எல்லா வகை தொழில் நிலைகளும் அறிஞ்சிருக்கிறாங்க. உழவு இருந்திருக்குது. மலைப்பாங்கான பகுதிகளில்
குறிஞ்சி நில மக்கள் இருந்தாங்க. அப்போ குறிஞ்சி நில குல மக்கள் ஒன்று, அதுபோல் ஒவ்வொரு குல மக்களுக்கும் இயற்கை சார்ந்த பெயர்கள் இடப்பட்டிருந்தது. இப்போ இங்கே இருக்கக்கூடிய குலப்பெயர்கள் எதுவுமே வந்து சாதி பெயர்களாக இல்லை, குலப்பெயர்களாக தான் இருந்தது. அப்படி அந்த குலப்பெயர்களாக இருந்தது எல்லாமே இப்போ பல்லர்ன்ற தொழிலில் பள்ளத்தில் தொழில் செய்தவர்களை பல்லர்கள்ங்கிறாங்க. படவர், செம்படவர் அப்படின்ற, பறையர், இதெல்லாமே குலத்தொழிலாக தான். இப்போ வன்னியர், இதெல்லாமே குலத்தொழில்களாக இருந்த இதுதான். அதே மாதிரி முதலியார், செங்குந்தம், கைக்கோளர் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. எல்லா தமிழ்ச்சாதிகளினுடைய பெயர்களையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா எல்லா தொழில், அவர்கள் சார்ந்த தொழில் அடிப்படையிலேயே அந்த பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கும். இது காலத்தால் வளர்ந்துட்டு வருது. அப்பெல்லாம் இடஒதுக்கீடு கிடையாது, புறந்தல். அப்போ ஆரியர்களுடைய வருகைக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட மக்கள் அவங்க தான் வந்து வேறுபடுத்தினவங்க. என்ன வேறுபடுத்துகிறாங்கன்னா, தொழில் வழி வேறுபடுத்துகிறாங்க. இந்த காலகட்டங்கள்லாம் அவர்கள் பயன்படுத்தின சொற்கள், அவர்கள் வாழ்ந்த முறைகள், இதெல்லாம் ஆரியர்கள் வந்ததுக்கு பிறகு அப்படியே மாறி போய் அப்போ அவர்களுக்கு அடிமைப்பட்ட வாழ்க்கை முறைகளில் ஒவ்வொரு குலமும் அவங்களுக்கு அடிமைப்பட்டு போகுது. அப்போ ஆரியர்கள் வந்தவர்கள் ஒரு தனிப்பட்ட தொழிலை செய்யலை. அப்போ அரசனோட அண்டி அரசனுக்கு நெருக்கமானவனாக மாறிடுறாங்க. தாங்கள் பேசுவது வந்து தேவமொழி அப்படின்னு அவங்க அடையாளப்படுத்திக்கிட்டாங்க. அவங்களுக்குள்ளார ஒரு குல மொழிகளை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால் அவர்கள் தான் எல்லாவற்றையும் அவங்களுக்கு சொல்லக்கூடியவங்களா, அரசனுக்கு சொல்லக்கூடியவனா ஆடுறான். அவன் ரொம்ப நெருக்கமாயிடுறான். நெருக்கமாகி அவன் ஓதுவார்களாக மாறிடுறாங்க. கோயிலில் ஓதுவார்கள், கால நேரங்களை பார்த்து சொல்லுகிறவர்கள். அரசனுக்கு எல்லா வகை நெருக்கத்தோடையும் போனதன் பிறகு அவன் நெருக்கத்தினால மற்றவர்கள் அதுவரை நெருங்கி இருந்தவர்களெல்லாம் அரசன் விலக்கி வைக்கிறான். அப்போ வேதங்கள், பிற்கால அரசர்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ராஜராஜ சோழலாம் பிற்கால சோழர்கள் தான். அதே மாதிரி பிற்கால பாண்டியர்கள், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெயர்களை இப்போ ராஜராஜன்கிறது தமிழ் பெயர் இல்லை, ராஜேந்திரன்கிறது தமிழ் பெயர் இல்லை. அதுபோல் அவங்களுடைய அந்த தலைமுறையினர் யாருக்குமே தமிழ் பெயர்கள் இல்லாத ஒரு வடமொழி பெயர்களை சமஸ்கிருத பெயர்களாகவே அவங்களுக்கு சூட்டிக்கிறாங்க. வேதங்கள் அறிந்தவர்களுக்கு தான் நிலங்களை மானியமாக கொடுத்தான். அவன் வந்து பார்க்குற பெரும்பாலானவர்களுக்கு நிலங்களை வாரி இறையிலி நிலங்கள், அதாவது அவங்களுக்கு வரி செலுத்த வேண்டியதில்லை அப்படின்னு இறையிலி. அதனால் அந்த குல மரபுகளே சிதையுது. அப்போ ஆரியர்கள் வந்ததன் பிறகே தான் இந்த மாதிரியான பெயர் வழக்கங்கள் எல்லாம் சிதைந்து போகிறது. எல்லாரும் வடமொழியில் பெயர் சூட்டி கொள்கிறாங்க. இந்த நிலைகளில் சமஸ்கிருதம் தான் உலகத்திலேயே மூத்த மொழியாகவும் அன்றைக்கு இருந்த எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழியாகவும் பரப்பப்பட்டு இவங்களும் நம்பினாங்க. தமிழர்களும் நம்பினாங்கன்னா சமஸ்கிருதம் தேவ மொழி, தேவர்கள்லாம் பேசின மொழி, நம்ம மொழி இயல்பான மொழி தான் அப்படிங்கிற மாதிரி மயங்கி எல்லாவற்றுக்கும் அடிமையாக போனாங்க. இந்த நேரத்திலலாம் ஆங்கிலேயர்கள் வருகிறாங்க. ஆங்கிலேயர்கள் வந்து அதுக்கு முன்னாடி சமஸ்கிருதம் தான் உலகளவில் இந்த கருத்து பரவிட்டது. ஆங்கிலேயர்கள் வந்த ஆங்கிலேயர்களையும் இவங்க எப்படி இந்த அரசர்கள் அண்டி வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி வந்த ஆரியர்கள்ட்டையும் இவங்க போய் அண்டி இவங்களுடைய வரலாற்று பெருமைகளை எல்லாம், பொய்ப்பெருமைகள்லாம் பேசி சமஸ்கிருதத்தினுடைய தான் சிறப்பானதுன்னு அப்போ மானியர் வில்லியம்ஸ் இருந்தார். அதே மாதிரி பல சமஸ்கிருத அறிஞர்களுக்கெல்லாம் சொல்லி அவர்கள் வழியாக சமஸ்கிருத நூல்களை, சமஸ்கிருத அகராதிகளை எல்லாத்தையும் உருவாக்குனாங்க. அதன் பிறகு இன்னொருத்தர் வராரு, கால்டுவெல். அவர் வந்து அவருடைய சமயத்தை பரப்புறதுக்கு தான் வரார். ஆனால் வந்தவருக்கு முதல் தெலுங்கு நாட்டு பகுதிகளில் வராரு. இங்கே வந்து அதுக்கு முன்னாடி எல்லிஸ் வராரு. எல்லிஸ் வந்தவரும் அவரும் ஒரு அரசு அதிகாரியாக தான் வராரு. நமக்கு சென்னையில் எல்லிஸ் ரோடு இருக்குது, மதுரையில் எல்லிஸ் நகர்னே இருக்குது. இப்போ இவங்க எல்லிஸ் வந்து பழகி இதில் அவருக்கு என்ன இருந்ததுன்னா, இந்த மொழியெல்லாம் வேறுபாடாக இருக்குது, சமஸ்கிருதத்துக்கும் இதுக்கும் அதிக தொடர்பு இல்லாதது போல் இருக்குதுன்னு அவருக்கே அந்த ஐயம் தோன்றிடுது. கால்டுவெல்ல அதை இன்னும் கொஞ்சம் அகழ்ந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு எல்லிஸ் வந்து தெலுங்கை அடிப்படையாக வச்சு தான் தமிழை புரிஞ்சுக்கிறாரு. ஆனால் கால்டுவெல் தமிழையும் நல்லா தெரிஞ்சுட்டு அப்போ தமிழ் வேறு முற்றிலும் சமஸ்கிருதத்துக்கு தொடர்பற்ற மொழிகள் இவையெல்லாம், இது வந்து வேற ஏதோ இந்த மொழியினுடைய கூட்டங்கள் தனித்து வளர்ந்துருக்குது. அப்போ தமிழ் தான் அதற்கெல்லாம் மூல மொழியாக இருந்திருக்கணும். தமிழ் மூலத்திலிருந்து தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு அப்படின்னு அவர் அறிந்த அளவில் ஒரு 20-15 மொழிகளை அவர்
பட்டியலிடுறாரு. அதன் பிறகு பாவாணர் 45 மொழின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி அருளி ஐயா வந்து ஏறத்தாழ 105 மொழிகள் தமிழர்களுடைய தமிழ் சார்ந்த மொழிகளே உலவி கொண்டு இருக்குது. அந்த நிலைகளில் இவ்வளவு இடங்கள்லையும் இந்த குலங்கள் பரவி இருந்ததுனால கோண்டாமொழி, குஜராத்தி கூர்ச்சரம்னு அதுக்கு பேர், கோண்டாமொழி, நம்மளுடைய பிராகுவி, பாகிஸ்தானில் பிராகுவின்னு ஒரு மொழி, அங்கே இருக்கக்கூடிய குலமக்கள், ஒரு குலமக்கள் தமிழிய தொடர்புடைய மக்கள். கலப்பாளர்கள்னு சொல்லக்கூடிய அந்த கலப்பிரர்கள் வரும்பொழுது அவங்க பிராகிருத மொழியோடு வராங்க. அவங்க அந்த பழக்கம், ஏன்னா புத்த சமணத்தை பரப்புறதுக்கான நோக்கத்தில் வந்தவங்க தான். அவங்களுக்கு தமிழ்னு சொல்ல முடியாமல் தான் தமிழ்ங்கிறாங்க. கிபி 450களில் வச்சரநந்தின்னு ஒருவர் தமிழ சங்கம்னு ஒரு சங்கத்தை உருவாக்குறார். அப்போ அந்த தமிழுங்கிறது தமிழம் அப்படிங்கிற ஒரு வழக்கு அவங்களுடைய காலத்தில் இருந்தது. அதெல்லாம் கால்டுவெல் பார்க்குறாரு. பார்த்துட்டு தான் அவர் என்ன பண்ணுறாருனா, இத்தனை மொழிகளுக்கும் ஒரு மூலமான ஒரு மொழி இருந்திருக்கணும். அது என்ன மொழியாக இருந்திருக்கலாம்னா திராவிடம்னு ஒரு மொழி இருந்திருக்கலாம் அப்படின்னு அவர் ஒரு கருதுறாரு. அவர் அதை நிறுவலை. ஏன்னா இன்னொன்று புரிஞ்சுக்கணும், இப்போ இருந்த மாதிரி அச்சு நூல்கள் கிடையாது, எல்லாமே ஓலைச்சுவடிகள் தான். இன்னொன்று தொல்காப்பியம்லாம் அன்றைக்கி கிடைக்கல. அப்போ நம்ம கால்டுவெல் வந்து தொல்காப்பியத்தை படிக்கலை, அவருக்கு தொல்காப்பியம் கிடைக்கவும் இல்லை. அதனால் அவருக்கு கிடைத்த நூல்களை வச்சுக்கிட்டு அவர் அந்த ஆய்வுக்கு வந்ததில் திராவிடம்னு ஒரு மொழி இருந்திருக்கணும். ஆனால் அதிலிருந்து பாவாணர் மாறி அவருடைய தமிழ் வரலாறு, தமிழர் வரலாறு, இந்த ரெண்டு நூல்லையுமே மிக விரிவாக எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, தமிழ் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழியாகவும், திராவிட மொழிகளுக்கு தாய்மொழியாகவும், ஆரியத்திற்கு மூலமொழியாகவும் இயங்கி கொண்டிருந்ததுங்கிறது பாவாணருடைய கருத்து. அதில் அவர் குறிப்பிட்டார். கால்டுவெல்னுடைய கருத்துக்கள் பெரும்பான்மையானவை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவை தான். ஆனாலும் திராவிடம் தான் ஒரு மூலமொழி இருந்ததாகவும் அதிலிருந்து தான் இவையெல்லாம் வந்ததாகவும் சொல்லுகிற கருத்து ஏற்புடையதில்லைன்னு பாவாணர் மறுக்கிறார். இது ஒரு அறிவியல் அறிஞர், ஒரு ஆய்வறிஞர் எப்படியெல்லாம் கருத்துக்கள் கொண்டு வர முடியும், அது எப்படி மருவி வருகிறது. அது மாதிரி ஒவ்வொரு காலத்திலையும் அறிவு கண்டறிய ஒன்றொன்று மாறிக்கொண்டே இருக்கும். அது மாறுவதனால அதற்கு முந்தைய அறிஞரை ஏசுவதோ இழிவுபடுத்துவதோ மிக அறிவை மதிக்க தெரியாதவர்கள் பேசுகிற பேச்சு. இன்னைக்கு கால்டுவெல்ல இன்னன்னு இல்லாம மணியரசன் இழிவுபடுத்துறார். அதை விட மோசமா இழிவுபடுத்துறாரு சீமான். கால்டுவெல்ல போய் கடுமையா பேசுறாங்க. கால்டுவெல் உழைத்த உழைப்புக்கு ஈடு இணை சொல்ல முடியாது. அவர் ஒரு மத சமய பரப்புனராக வந்தவர். இந்த தமிழ் குமுகத்தினுடைய வரலாற்றை மீட்டெடுப்பதற்காகவே அவர் தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி வந்து போப் வந்து நான் இறந்த பிறகு என்னுடைய கல்லறையில் உறங்குகிறான்னு எழுதுங்கன்னு சொன்னாரோ, அதற்கு இணையான, இன்னும் சொன்னா அதற்கும் மேம்பட்ட ஈக உணர்வுடையவராக கால்டுவெல்லை நம்ம மதிக்கணும். அவர் வந்து நமக்கு சுட்டி காட்டி அவர் வந்து புலப்படுத்திய அந்த அறிவியல் வளர்ச்சி பாவாணருக்கு பெரும் துணையா இருந்தது. அதிலிருந்து தான் அவர் 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூலை எழுதினது. கால்டுவெல் வந்து அந்த காலம் நல்லா நினைச்சு பார்க்கணும். 1856 வரைக்கும், அதற்கு முந்தி வரைக்கும் தமிழ் தான் சமஸ்கிருதத்திலிருந்து வந்த மொழின்னு கருதி கொண்டிருந்த கூட்டம் இந்த கூட்டம் தமிழர்கள். அப்படியே மாறுது, அப்படியே அறிவால மாறுது. அந்த மாற்றத்தை அடித்தட்டு மக்கள் அன்றைக்கு கொஞ்சம் விழிப்படைகிறாங்க. 1890களில் ஆதி திராவிட மகாஜன சபை அப்படின்னு ஒரு சபையை ரெட்டமலை சீனிவாசன் தொடங்குறாங்க. ஏன் அவர் தொடங்க வேண்டி வருது நல்லா பார்த்துக்கலாம். 1856ல் இவர் கால்டுவெல் அந்த நூலை கொண்டு வராரு. அதுல இருந்து அந்த திராவிடம்ங்கிற கருத்து மேலோங்குது. திராவிடம் தான் அடிப்படை. அந்த மூலத்திலேயே ஆதி திராவிடன்கிறது தான் இந்த குலமக்கள், இந்த அடிநிலை குலமக்கள். அப்ப அந்த திராவிடனுக்கு ஆதி இவன் அப்படிங்கிற ஒரு கருத்தோட்டம். அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் பறையராகவும் பல்லராகவும் எல்லாரும் அப்படிதான் இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் பல்லரும் பறையரும் அருந்ததியரும் அல்லது சக்கிலியரும் இணைந்ததை தாழ்த்தப்பட்டவர்கள் அல்லது பட்டியலின மக்கள்னு ஒரு பொதுப்பட சொல்லுகிற வழக்கம்லாம் இல்லை. ஏன்னா இடஒதுக்கீடெல்லாம் இல்லை, நல்லா பார்த்துக்கலாம். ரெட்டமலை சீனிவாசன் அதுக்கு பிறகு அதுக்காக போராடினதும், வட்டமேசை மாநாட்டுக்கு அம்பேத்கர் போலவே இங்கேருந்து ரெட்டமலை சீனிவாசன் லண்டன் போனதும், அங்கே ரெட்டமலை சீனிவாசன் அந்த அரசருக்கு முன்னாடி கை கொடுக்க அரசர் கை நீட்டினப்ப இல்லை மறுத்துட்டு நான் கை கொடுக்க முடியாதுன்னு கையை பின்வாங்கிட்டது. எங்கள் ஊர்லெல்லாம் கை கொடுக்க மாட்டாங்க, இந்த நிலையை நான் உணர்த்துறதுக்கு தான் நான் கை கொடுக்கல. ஏன் கொடுக்க மாட்டாங்க? எங்கள் கையெல்லாம் தொட மாட்டாங்க. என்னையா சொல்கிறீங்க? ஆமாம்,
எங்களெல்லாம் புறந்தள்ளப்பட்டவர்களாக ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. நீங்கள் எப்படி வந்து இங்கே வந்து இஸ்லாமியர்களுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு தரீங்களோ அதுபோல் எங்கள் மக்களுக்கும் நீங்கள் இடஒதுக்கீடு தரணும் அப்படின்னு ஒரு போராட்ட குறியீடாக ரெட்டமலை சீனிவாசன் அதை முன்மொழிகிறார். அந்த அறிவிப்பு தான் ஆங்கிலேயனுக்கு அதை பற்றியான குமுக வாழ்க்கை நிலை உருவாக்கி அதன் பிறகுதான் இடஒதுக்கீடுக்கான திட்டத்துக்கு அதுக்கு பிறகு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1919க்கு பிறகுதான் இங்க தேர்தல் நடக்கிற நடைமுறை உருவாகுது. அதுக்கு முன்னாடி எல்லாம் தேர்தல் கிடையாது, தேர்தல் முறையே இல்லை. அதுக்கு முன்னாடி ஆங்கிலேயன் அவன் ஆளுநரா வந்து இங்க ஆட்சி செஞ்சான். அப்ப முதல் தேர்தல் 1919 இங்கே வந்து, அதுக்கு முன்னாடி 1916 இங்கே நீதி கட்சி தொடங்குது. இந்த நீதி கட்சி யாரால தொடங்குது அப்படின்னா பார்ப்பனர்கள் அல்லாதார்கள். அந்த கட்சியினுடைய பேரே பார்ப்பனர் அல்லாதாரனுடைய இயக்கம் தான். அந்த நீதி கட்சியில தான் MC ராஜாங்கிற ஒரு தாழ்த்தப்பட்டவரும் ஒரு உறுப்பாண்மை பெறாரு. அவரும் அமைச்சராக இருந்திருக்கிறார். அதன் பிறகு ஆதிதிராவிட மகாஜன சபைங்கிற நிலைகள்லேருந்து ஆதி திராவிடன் அப்படின்னு ஒரு வழக்கத்தை பதிவு செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் MC ராஜா தான் வலியுறுத்தி நீதி கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு நீதி கட்சியினுடைய அழுத்தத்தில் எங்களை வந்து குறிப்பாக பறையர்னு, ஏன்னா நீங்கள் பறையர்னு சொல்லுவது ரொம்ப இழிவாக எல்லாத்துலேயும் புறந்தள்ளப்பட்ட நிலையில தான் பறையர்னு சொல்ல வேண்டாம், பதிய வேண்டாம், ஆதி திராவிடன்னு பதிவு செய்யுங்க. அன்னைக்கு ஆதி திராவிடன்கிறது ஒரு நாங்கள் இந்த திராவிடனுக்கே மூத்த குடி, அதனால ஆதி திராவிடன்னு எங்களை பதிவு செய்தாங்க அப்படின்னு அந்த கருத்தை வலியுறுத்தினவரும் அதுக்காக போராடி அந்த பதிவை பெற்றவரும் MC ராஜா தான். இப்போ ஆதி திராவிடன்கிறது அன்றைக்கு ஒரு மிகப்பெரும் போராட்ட கலை. எப்படி பறையன்னு அன்னைக்கு சொன்னது ஒரு பெரிய பறையன்னு ஒரு எதிரை நடத்தினார் ரெட்டமலை சீனிவாசன். அப்ப அது அன்றைக்கு எப்படி ஒரு பெரிய சிறப்புக்குரியதோ அதே போல ஆதி திராவிடன்னு அன்னைக்கு அடையாளப்படுத்துறது மிகப்பெரும் சிறப்புக்குரியது. ஏன்னா எல்லாரும் மதிக்காம இருந்தான், பறையன்னு இழிவுபடுத்தினான். பறையருக்கும் இங்கு தீய புலையருக்கும் விடுதலை பாரதி எப்படி எழுது. அப்ப தீய புலையர்னு அடையாளப்படுத்துறாரு. பறையருக்கும் இங்கு பறையருக்கும்னு ஏன் உண்மை தொகையை போடுறீங்க? இப்போ பறையன்னா உங்களுக்கு இழிவாகுது, அதனாலதான் பறையனுக்கு கூட விடுதலையா அப்படின்னா என்ன அர்த்தம்? பறையனுக்கெல்லாம் யார் விடுதலை கொடுப்பா? அப்போ அவனுக்கே விடுதலை அப்படின்னு சொல்ல வரக்கூடிய அந்த அழுத்தம்லாம் அவனை இழிவுபடுத்துகிற ஒரு கண்ணோட்டம் தான் பாரதியினுடைய காலத்திலலாம் இருந்ததுங்கிறது நமக்கு தெரிய வரணும். அப்போ அதிலிருந்து தான் அந்த பறையன்கிறது சொல்லப்பட முடியாத ஒரு சூழல்களில் இவர் ஆதி திராவிடன்கிற அந்த சொல் வழக்கம் மாற்றினாங்க. அதன் பிறகு இடஒதுக்கீடெல்லாம் கிடைக்க அதில் இந்த 3 குலங்களையுமே பெருங்குலங்களையுமே இது பறையர், பல்லர், அருந்ததியர் இந்த 3ஐயுமே இணைச்சு அந்த பட்டியல் இனத்துக்குள்ளார வந்து பொதுப்பட ஆதிதிராவிடர்னு சொல்லுகிற வழக்கம் பின்னால் வந்தது. அதனால் யாரும் தமிழரை ஆதிதிராவிடர், அதாவது தொல் தமிழரை ஆதிதிராவிடர் மாற்ற வேண்டும்னு யாரும் திட்டமிட்டெல்லாம் மாற்றலை. அன்றைக்கு அது ஒரு பெரிய எழுச்சி. அப்போ ஆதி கன்னடர்கள் வந்து ஆதி கன்னடிகா இதை பார்த்துட்டு அவங்க கன்னட பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆதி கன்னடிகான்னு வச்சாங்க. ஆதி கன்னடிகா மட்டுமே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எல்லாருக்கும் பேர் கிடையாது. அங்கே நிறைய பல பேர்கள் உண்டு. அதில் ஆதி கன்னடிகாவும் ஒரு பேர், அதில் ஆதி ஆந்திராவும், குறிப்பாக சென்னை சார்ந்த தெலுங்கு அல்லது தமிழ்நாட்டை சார்ந்த தெலுங்கு பகுதிகள் இருக்குல்ல, அதில் இருக்கிறவங்களுக்கு தான் ஆதி ஆந்திரான்னு சில குலப்பெயர்கள் உண்டு. ஆதி கன்னடிகாவுக்கு முந்தி ஆதி ஆந்திராவுக்கு முந்தி வச்ச பேர் ஆதி திராவிடா தான். அதை வலியுறுத்தினவரும் நான் சொன்னேன் MC ராஜா தான் அப்படின்ட்டு. அதுக்காக போராடி பெற்ற பெயர் யாரோ கொண்டு வந்து வைக்கல. MC ராஜாவுடைய போராட்டத்திற்கு பிறகுதான் அந்த பெயர் வந்து ஏற்றுக்கொண்டு அது எல்லாருக்குமான பொது பெயராக மாறினது. மொழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பிறகு 1956 பிறகு என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா ஆதி திராவிடான்ற பெயரை எடுத்துட்டு ஆதி தமிழர் அல்லது தொல் தமிழர்னு பெயரை சூட்டியிருக்கலாம். அதுக்கான கோரிக்கை வலுவாக வந்ததுன்னா இப்போ தலித்துன்னு பேர் வந்து பொதுவாக வழக்கத்தில் வந்திருக்குது. ஆனால் பதிவில் எங்கேயாவது தலித்துன்னு இருக்குதா? சான்றிதழ்கள் யாவது இருக்குதான்னா இல்லை. அப்போ தலித்துங்கிற பேரை ஏன் பண்ணல அப்படின்னு ஒரு கோரிக்கை எழல. அதே மாதிரி தொல் தமிழர்னோ அல்லது ஆதி தமிழர்னோ பெயர் பதிவு பண்ணணும்னு ஒரு கோரிக்கை வலுவாக எழுந்ததுன்னா அதை மாற்றுறதுல ஒன்றும் பெரும் சிக்கல் இருக்காது. யாருக்கும் மாற்றக்கூடாது, ஆதி திராவிடர் தான் பேர் இருக்கணும்னு எந்த தாழ்த்தப்பட்டவர் மக்களும் உட்காந்துக்கிட்டு கட்டாய பிடிச்சிக்கிட்டு இல்லை. ஆனால் அந்த கோரிக்கை வலுப்படலை. அதனால் ஆதி தமிழர் தொல் தமிழருங்கிற கருத்து வலுப்பட அது மாற்றம் பெறும். ஆதி தமிழன் தொல் தமிழன் என்பது அரசியல் வழி சரியான பொருளுடையது தான். ஆனால் அன்றைக்கு ஆதி திராவிடன்னு சொன்னது தவறு, இழிவானது, வேண்டுமென்றே திணிக்கப்பட்டதுன்னு யாராவது சொன்னால் அது மிக பெரும் மோசடி.
ஏன் மோசடின்னா அது அன்றைய அளவில் அது ஒரு மிகப்பெரும் போராட்ட எழுச்சி குறியீடு. சரிங்கய்யா. இப்போ என்னன்னா ஆதி திராவிடன் அப்படிங்கிறது அன்னைக்கு போராட்டத்தினுடைய அடிப்படையில் தங்களை வந்து இப்படிலாம் குறிப்பிடாதீங்க, எங்களுக்கு வந்து ஆதி திராவிடன்னு குறிப்பிடுங்க அப்படின்னு மக்கள் கேட்டுக்கிட்டதனுடைய அடிப்படையில் இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் முன்னெடுத்துட்டு வந்து எம்சி ராஜா அவர்கள் அதை முன்மொழிஞ்சு நிறைவேற்றியாச்சு. ஆந்திராவில் பேசுகிற மக்களுக்கும் தமிழ் தெரிஞ்சிருந்தது, இந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கும் பொதுவாகவே தமிழ் தெரிஞ்சிருந்தது. அப்படிங்கிற பட்சத்தில் யாருக்கு அதிகப்படியான மொழி, எந்த மொழி அதிகப்படியாக தெரியுமோ அந்த மொழியில தானே நம்ம வந்து செய்தியை எடுத்துகிட்டு போவோம். அப்போ அப்படி தானே நம்ம எடுத்துகிட்டு போயிருந்துருக்கணும். நம்முடைய மக்கள் அதை தான் கேட்குறாங்க. திராவிடன் அன்னைக்கு அப்போ திராவிடன் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தது தவறு தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைன்னு சொல்ல வரோம். அதான் அன்றைக்கு வந்து திராவிடம் என்பது எழுச்சிக்குரிய குறியீடுன்றோம். அதை தான் சொல்கிறேன். ஏன் ஆதி திராவிடான்னு இவர் போய் கேட்டார்? அன்றைக்கு அது எழுச்சி குறியீடு. இன்னையிலேருந்து பார்க்கக்கூடாது. இன்னைக்கு நான் வந்து அப்பா என்னுடைய தாத்தா மேலே அப்பா மேலே தாத்தா, அவங்க தோல் மேலெல்லாம் ஏறிட்டு நான் நிற்கிறேன். எங்கள் தாத்தாக்கு அறிவே கிடையாது அப்படின்னு நான் சொன்னேன்னா எவ்வளவு அறியாமையோ நகைப்புக்குரியதோ அந்த மாதிரி அன்றைக்கு அவர் ஒரு போராட்ட குறியீட்டாளர். அன்றைய சமூகத்தினுடைய அழுத்தங்களிலிருந்து அவர் சிந்திக்கிறார். அந்த சிந்தனையில் கிளந்தது தான் எது? ஆதி திராவிடன் அப்படிங்கிற சொல். அந்த ஆதி திராவிடன் தான் வலியுறுத்தி போராடி வாங்கியிருக்கிறாரு. யார்? எம்சி ராஜா. எம்சி ராஜாக்கு அறிவே கிடையாது. போய் ஆதி திராவிடன் வாங்குவாங்களா? ஆதி தமிழன் தானே வாங்கியிருக்கணும். அப்படின்னா இவர் ஆதி திராவிடன் வாங்கின பிறகுதான் அவன் ஆதி கன்னடிகான்னு வாங்கினான். பிரிஞ்சல்ல, அங்க இருக்கக்கூடிய ஒரு குல மக்கள், அங்க எது இழிவாக பேசப்பட்டதோ, ஏடா சக்லி பையன் மாதிரி இருக்கிறிய அப்படின்னு திட்டுவான். அப்ப என்ன பண்றான்? அந்த சொல் நம்மளை இழிவுபடுத்துகிறது நினைச்சுக்கிட்டு எனக்கு இனிமேல் இந்த பேரை வந்து ஆதி ஆந்திரான்னு வைங்க. அப்ப அவங்க எதை பார்த்து அந்த பேரை வச்சுக்கிட்டாங்க? இங்க இருக்கக்கூடிய ஆதி திராவிடாங்கிற பேரை பார்த்து தங்கள் மீதான இழிவு சொல்லாக இருந்த அந்த சொல்லை மாற்ற வேண்டுங்கிறதுக்காக அதை ஆதி ஆந்திரான்னு அவங்க மாற்றி வச்சுக்கிட்டாங்க. அப்ப அவங்க வச்சுக்கிட்டாங்களே, நீ மட்டும் ஏன் ஆதி தமிழன்னு வச்சுக்கிட்டான்னா நம்மளுடைய அந்த எழுச்சி தான் அவங்களுக்கு அந்த எழுச்சியை கொண்டு வந்தது. அப்ப நம்ம 56க்கு பிறகு என்ன பண்ணிருக்கணும்னா, இங்க இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்டவர்கள் தன்னை ஆதி தமிழன் அல்லது தொல் தமிழர்னு மாற்றுறதுக்கான சிந்தனை தோன்றி இருக்கணும். அந்த தோற்றத்துக்கு பல்வேறு தடைகள். ஏன்னா 60களுக்கு பிறகு சிந்தனை 70களில் இன்னும் சொன்னால் அம்பேத்கரனுடைய நூற்றாண்டு நிகழ்வு வந்து 80களுக்கு பிறகு 90 ஒட்டி இந்த காலகட்டங்களில் சிந்தனை எப்படி வந்துருச்சுன்னா, தலித்துங்கிற ஒரு சொல்லாடல் இங்கே வர தொடங்கி, அந்த தலித்துன்னு எல்லாரும் தலித் இயக்கம், தலித் அரசியல், தலித் முன்னேற்றம், தலித் இலக்கியம் இப்படின்னு தலித்துன்னு இணைய அதை பற்றிட்டாங்க. அப்ப அதனால இந்த மாதிரியான சிந்தனை அதிகப்படியா பதியல. அதனால அதுக்கு ஒரு பெரிய கிளர்ச்சி வரல. இன்னைக்கும் அது பதியல. ஆனா அந்த அழுத்தங்கள் இருந்தது அறிவர்கள் மட்டத்துல. நான் அதை தான் சொன்ன வந்தேன். பாவலரேர் வந்து 90களில் அதை எழுதியிருக்கிறாரு. நாங்க அதுக்காக குரல் கொடுத்துருக்குறோம். பின்னாடி வந்தவர்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. இந்த கருத்து தாழ்த்தப்பட்ட மக்கள்கிட்ட பொதுப்பட அது வர 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 அந்த கோரிக்கை வரும். ஐயா பாவலரேறு பெருஞ்சித்தனர் அவர்களுடைய அந்த ஆதி திராவிடர் அப்படிங்கிறது ஒரு வரலாற்று பிழை அப்படிங்கிற அந்த கட்டுரையை படிக்கும்போது எனக்கு இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப தெளிவாச்சது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, சமஸ்கிருதம் வந்து மற்ற மொழிகளோட தமிழோட கலக்கும் போது தான் கன்னடம் உருவாச்சுது, மலையாளம் உருவாச்சுது, தெலுங்கு உருவாச்சுது, எல்லாமே உருவாச்சுது. தமிழ் வந்து அதுதான் தனிமொழி. திராவிடம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து அவர் தேடிக்கிட்டு இருக்கிறதே தமிழைத்தான் சொல்கிறாங்க. தமிழ் தான் எல்லாத்துக்கும் மூலமொழி அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் ஏதாவது உங்களால? நிறைய. அதாவது இதுக்கான செய்தி தான் கால்டுவெல், இதுக்கான செய்தி தான் பாவாணர், இதுக்கான செய்திகள் தான் பாவலரேறு. நிறைய எண்ணற்ற நூல்கள் எழுதியிருக்காங்க. தெலுங்குல வந்து 60 விழுக்காடு சமஸ்கிருத கலப்பு இருக்குது. அவங்கள்ட்ட 50 விழுக்காடு இருக்கு கர்நாடகத்துல. கேரளத்துல 40 விழுக்காடு. இந்த 60 விழுக்காட்டையும் விலக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிங்க, அது தமிழாயிடும். இன்னைக்கு அருளியார் அவரும் அதை ஒட்டி நிறைய முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு. நிறைய நூல்களும் பதிவுகளும் வந்திருக்குது. தெலுங்குக்கு தாய்மொழி எது? தெலுங்கு எந்த மொழியிலிருந்து பிறந்ததா நம்ம பெருமை அடைகிறோம்? தமிழிலிருந்து தானே பிறந்ததா சொல்கிறோம். அப்போ தெலுங்குக்கு, கன்னடத்துக்கு, மலையாளத்துக்கெல்லாம் மூல மொழி நம்ம மொழி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெருமை வாய்ந்த தாய் உணர்வு, அந்த உணர்வு உள்ளவர்கள் தான் அவங்கள போய் தன்னுடைய சேயை பாதுகாக்கணும்.
திராவிடம் அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா தமிழ், தெலுங்கு, துளு, கன்னடம், மலையாளம் இது எல்லாம் சேர்ந்தது தான் திராவிடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல ஐயா பெருஞ்சித்தனார், பாவலரேறு பெருஞ்சித்தனார் என்ன சொல்றாருன்னா இல்ல தமிழ் வந்து தனித்த மொழி, தமிழ்ல இருந்து பிரிஞ்சு வந்த தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு இதெல்லாம் தான் திராவிட மொழிகள். தமிழை நீங்க திராவிடத்துக்குள்ள சேர்க்காதீங்க. தமிழ் தனித்த மொழி, அது தனித்து இயங்க வல்ல மொழி, அதுதான் தனி, அதுதான் மூல மொழி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இனிமேல் திராவிட மொழி அப்படின்னு சொல்லி நம்ம தமிழை சொல்லக்கூடாது. தமிழ்ல இருந்து பிரிந்து வந்த பிற மொழிகளை தான் நம்ம திராவிட மொழின்னு சொல்லணும். திராவிடம்னு நம்ம அதை தான் குறிப்பிடணும். அப்படிதான் எல்லாரும் இது வரைக்கும் வழங்கிட்டு வராங்க. அதாவது தமிழிலிருந்து பிரிந்த மொழிகள், தமிழிய மொழிகள் அப்படின்னு நம்ம தமிழியம்னு சொல்றோம். தமிழிய மொழிகள் அப்பல தமிழ் இன மொழிகள் அப்படின்னு நம்ம குறிப்பிடுறோம். நீங்க தெலுங்குக்காரங்கள்ட்ட தமிழ்லேருந்தே வரல அப்படின்னு கருத்து வச்சு நீங்களே சொன்னீங்க. இப்போ கன்னட மொழியில வந்து கன்னடம் வந்து தமிழ்லேருந்து தான் வந்ததுன்னு சொல்ல போய் அதுக்கு பெரிய எதிர்ப்பு கிளம்புனது இல்லை. ஆனா சமஸ்கிருதத்துல இருந்து தான் வந்ததுன்னு அங்க சொல்லியிருந்தா ஏன் வரலன்னா அவங்களுக்கு அப்படித்தான் அந்த அறிவு புகட்டப்பட்டிருக்கு. அதே மாதிரி சித்பவன் பிராமணர்கள் சொல்லக்கூடிய மராட்டிய பார்ப்பனர்கள் ஆந்திரத்துல இன்னும் ஆளுமை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆளுமைக்குள்ளார அரசுகள் இருக்குது. அப்போ அந்த கருத்துகள் வலிமைப்படுகிற பொழுது தான் அவன் தமிழும் இது உள்ளார இருக்குதுங்கிறத அவன் கொஞ்சமாவது ஒத்துக்குவான். அதை ஒத்துக்க வைக்க வேண்டிய கடமை நம்மள்ட்ட தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா தமிழிய மொழிகள் இவையெல்லாம் நம்மளிருந்து தான் அது பிரிஞ்சதுங்கிறத அறிவியல் படி நிறுவி பல மொழிகளில் இதை மொழிபெயர்த்து நிறைய வெளியே கொண்டு போகணும். அது வரைக்கும் என்ன பண்ண முடியாதுன்னா இங்கே என்ன நடக்குதுன்னா இவன் தெலுங்குக்காரன் தான் நமக்கு பகை, கன்னடத்துக்காரன் தான் பகை, இங்கே இருக்கிற இவங்கெல்லாம் விரட்டி அடிக்கணும், இவங்கெல்லாம் ஓட விரட்டணும்னா அது ரொம்ப எளிதானது பார்ப்பன அதிகார வகுப்புக்கு. என்னன்னா உடனே தெலுங்கனையும் தமிழனையும் மோத விட்டுட்டு கன்னடத்துக்காரனையும் தமிழனையும் மோத விட்டுட்டு அவன் ரொம்ப இலகுவா ரொம்ப மகிழ்ச்சியாக வாழறான். இதுதான் நடந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு. இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசம் பேசக்கூடியவர்கள் பாதி பேர், குறிப்பாக பாதி பேர்னு கூட சொல்ல முடியாது, இப்போ சீமானுடைய இந்த வரவுனால வேணும்னே திருச்சி தெலுங்கர்களையும் கன்னடர்களையும் கேரளத்துக்காரங்களையும் பகைவராக்கி இவர்களுக்குள்ளார மோதலை அதிகப்படுத்தி அது இப்போ திருநெல்வேலிக்காரன் என்னையா ஒழுங்காக தமிழை பேச தெரியல, இந்த சென்னைக்காரன் தான் ஏன் தமிழை கெடுக்கிறான்னு சொல்லி அவன் அடிக்க தொடங்கினான்னா இது எப்படி தமிழன்னு ஒரு ஒற்றுமை உணர்ச்சி வரும்? அதுபோல் தமிழியம் சார்ந்த இந்த மொழி அண்டை மொழியினர்களுக்கு நாம் பார்ப்பனியத்தால் வெவ்வேறு இன மக்களாக உருவெடுத்துட்டோம். இப்போ உருவெடுத்த நாம் ஒரு காலத்தில் சேர நாடு தான் அது. அப்படி உருவெடுத்த நாம் பகைக்க முடியாத நிலைகள்ல நமக்குள்ளார நமக்கு நட்பாகணும். நீங்க தனி இனம்தான், நீங்களும் நானும் நண்பர்கள். ஆனா நமக்கு பகையாய் கொண்டிருப்பது இந்திய அரசனுடைய பார்ப்பனிய அதிகாரம். இதை நம்ம எதிர்த்தாகணுங்கிற அறிவை நம்ம கொண்டு போகணும். அந்த அறிவை கொண்டு போகாம நம்ம அவங்கள நட்பாக்காம நம்ம பார்ப்பனியத்தை வெல்ல முடியாது. அப்படி செய்யும் பொழுது இது தமிழ் சார்ந்த திராவிட மொழி, இது தமிழோடு கலந்த திராவிட மொழி அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படி சொல்றதுக்கு ஒரு மொழி வேணும்ல. இல்லை இது அதுவும் தமிழ் தாங்க, தமிழில் சமஸ்கிருதம் கலந்த பிறகு அது அப்படி ஆயிடுச்சு, அதனால அதுவும் தமிழ் தான் அப்படின்னா அவன் ஒத்துக்குவானா? அவன் அப்படி ஒத்துக்க மாட்டான். அப்போ தமிழிலிருந்து தொடர்புடைய திராவிட மொழி அப்படின்னு சொன்னால் அவன் வந்து ஒத்துக்குவான். அவனை ஒத்துக்க வைக்கிறதுக்கு அந்த சொல் அது பயன்படும். நன்றிங்க. அதாவது திராவிடம் அப்படிங்கிறது எப்படி உருவாச்சுது, அதுலேருந்து ஆதி திராவிடர் அப்படிங்கிற அந்த வழக்கு எப்படி உருவாச்சுதுங்கிற வரைக்கும் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி. நன்றி, மகிழ்ச்சி.